வந்து இதை சொல்லாதீங்கன்னு பல முறை சொல்லியிருக்கேன். ஆனா என் மாமியார் வந்து சொல்லிடுவாங்க. என்னது சார்? அவங்க சரியான ஓட்டவாய் சார். அவங்க எங்கள் நாத்தனார்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன், அத்தை இந்த மாதிரி சொல்லாதீங்க, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஃபோன் பண்ணி மட்டும் சும்மா குடும்பமா சும்மா பேசிட்டு வர அப்படின்வாங்க. இல்லை அத்தை வேண்டாம், இப்போ ஃபோன் பண்ணி கொடுத்தா நீங்கள் சொல்லிடுவீங்க. ஐயே நான் அந்த அளவுக்கு பேக்காக்குறேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபோன் பண்ணி பேசினா நான் ரெக்கார்ட் போட்டு கொடுப்பேன். ஆனால் ஃபோன் பண்ணி பேசிட்டு அவங்கள வெளியே போகிறாளா சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது ரெக்கார்ட்ல கேட்டுருவேன் சார். நான் கேட்டுட்டு அத்தை நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம் தானே அத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி ரெக்கார்ட்ல கேப்பீங்க? அது ரெக்கார்ட் அவங்க பேசி வச்சு போயிருக்கேன், அதுக்கப்புறம் கேட்பேன் சார். ஓ, கால் ரெக்கார்ட் போட்டு தான் கொடுப்பீங்களா? கால் ரெக்கார்ட் போட்டு கொடுப்பேன் சார். ஆனா பயங்கரமான விஷமா இருக்கீங்களேங்க. மாமியார் பேசும்போது போனை கால் ரெக்கார்ட்ல போட்டு அதுக்கப்புறமா ரசிச்சு கேக்குறது. ஏன் ஒரு விஷயம் சொல்லாதுன்னா கரெக்டா போய் சொல்லிடுறீங்களே? எனக்கு அது மாதிரி நான் சொல்லட்டுமா ஏன்னு? பேசிக்கா மருமகளை பத்தி புரணி பேச ஒரு டாபிக் தேவை, கரெக்டா? எனக்கு கோவம். ஏன்னா இவங்க போறாங்க, ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கோவம் இருக்கும். அதே மாதிரி போறப்போ நான் எதுவும் கேட்க மாட்டேன். போயிட்டு வந்த ஒரு பாட்டு கேட்பேன், எங்கம்மா போறீங்க, என்ன போயிட்டு வந்தீங்கன்னு. இங்க போயிட்டு வந்தா அத்தை அங்க போயிட்டு போறப்போ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. திடீர்னு உங்க வீட்டுல இருந்து எங்க இருந்து ஒரு போன் வருது, எங்க அவங்கன்னு கேட்டா நான் எங்க போயிருக்காங்க நான் சொல்லுவேன். ஓ, பொறுப்பு சார். அது கிடையாது சார், அவங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு காது கொஞ்சம் கம்மியா கேட்க சார். கேட்காத மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரியாது, ஆனா சொல்லிட்டு போவந்து நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க சார். வீட்டுக்கு வந்த உடனே அது ஒரு சண்டை ஆக்கிடுவாங்க சார். ஆனா அது அப்படியே அதை கேட்டேன்னு வச்சுக்கேன், அப்படியே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தலைகாணி மந்திரம் ஊதிடும். அவன் வந்து என்ன மறைப்பான். நீங்க போய் சொல்றது தப்பு இல்ல, அவங்க போய் கணவர்கிட்ட பேசுறது தப்பு. அதானே?